பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலையை அரசு நிர்ணயித்திருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அரசுகிட்ட இருந்து எதிர்பார்ப்பது என்ன என்பதை சொல்லுங்கள். அரசாங்கம் மதுவுக்கு கொடுக்குற முக்கியத்தை விட பாலுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 100% பால் உற்பத்தி முழுமையாக பாலை கொள்முதல் செய்ய வேண்டும். பால் நல்லா தரமாக இருக்கணும், குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் எங்களோட கருத்து. தரமான பாலை உற்பத்தி பண்ணி தரமான விலையை நிர்ணயிக்கிறதுக்கு உற்பத்தியாளர்கள் முன்னிலேயே தரமான தரத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு ஏற்பாடை செய்திடணும். பால் ஊற்றுறதை விட பால் தரத்தையும் சங்கத்திலேயே ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கும். இடைத்தரகர்களுக்கு அது வேலை கிடைக்காது. இது அவசியம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனா இந்த உற்பத்தி கிடைக்கும். ஆவின் பாலை தரமான பாலை சப்ளை செய்யணும். அதே சமயத்தில் முகவர்களுக்கு போதுமான அளவுக்கு கமிஷன் வழங்கணும். அப்படி வழங்கினா ஆவின் பாலை தேவையான அளவுக்கு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் நம்ம உற்பத்தி பண்ணுற பால்களை நம்ம ஆவின் நிர்வாகம் மூலமாக அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணுமோ அதுக்கான வழிய முறைகளை இந்த அரசு முதலில் கவனத்தில் கொண்டு வரணும். 10 டீ கடை இருக்குதுன்னா அதில் ஒரு டீ கடையில் கூட நம்ம மாநிலத்தில் உற்பத்தி பண்ணுற பால் உபயோகப்படுத்துகிறதே கிடையாது. இதுக்கான வழிமுறைகள் என்ன, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த அரசு ஆராய்ந்து மது விற்பனைக்கு எந்த அளவுக்கு விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்களோ அதே போல் இந்த பால் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால் விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு முயற்சிகளை எடுக்கணும்னு கேட்டுக்கணும். அதற்கு முக்கியத்துவம் தரணும். இல்லை நம்ம ஊர் பாலை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு புனிதமான பால் தொழிலுக்கு இதுக்கு ஒரு இது வாரியம் கிடையாது. அது எங்களை மாதிரி தனியார் பால் முகவர்களுக்கு கண்டிப்பாக தமிழக அரசு ஒரு தனி வாரியம் அமைக்கணும். பால் முகவர்களுக்கு ஏற்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வழங்க வேண்டும். இந்த பிரச்சனைலாம் தீரணும்னா நால்வர் குழு ஒன்று அமைக்கணும். அரசு அதிகாரிகள்லேருந்து ஒருத்தவங்க, உற்பத்தியாளர்கள்லேருந்து ஒருத்தவங்க, முகவர்கள்லேருந்து ஒருத்தவங்க, கன்சியூமர் சார்பாக கன்சியூமர் கோர்ட்லேருந்து ஒருத்தவங்க. எந்த பிரச்சனைனாலும் அவங்க 4 பேர் குழுவில் கூடி பேசினாலே இந்த பிரச்சனைலாம் சீக்கிரமாக சரியாயிடும்னு. வெரி குட். பால் கமிஷனை ஏற்றி கொடுக்கணும். காலையில் எழுந்திரிச்சோம்னா பால் 8 மணி வரைக்கும் தான் விற்க முடியுது. சாயங்காலம் ஈவினிங் ஆவின் பால் கொடுத்தோம்னா யாரும் பொதுமக்களே வேணாங்கிறாங்க. ஒரே பிரச்சனை தான் இருக்குது. ப்ரைவேட் பால் 48 மணி நேரத்துக்கு கெடாமல் இருக்குது. ஆவின் பால் மத்தியானத்துக்கு மேலே விற்றோம்னா கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆவின் அதிகாரிகள் அதிகமாக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள். பால்கள் கம்மியாக தான் இருக்குது. அதிகமாக பூத்து ஓப்பன் பண்ணி நிறைய பால் நெய் விலைகள்லாம் நிறைய சப்ளை பண்ணால் அதிகமாக பால் உற்பத்தி ஆகும். அரசு இன்னைக்கு பால் உற்பத்தியாளர்கள்ட்ட தங்குதடை இல்லாமல் பாலை கொள்முதல் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி பால் முகவர்களுக்கு நேரடியான வர்த்தக தொடர்புகள், உழைப்புக்கேற்ற ஊதியம். அது இல்லாமல் மது விற்பனைக்கு ஆண்டுக்காண்டு 2500 கோடி 3000 கோடி இலக்கு வைக்கக்கூடிய ஆவி நிர்வாகமும் அரசும் தமிழக அரசும் அந்த அதிகாரிகளும் பால் வளத்துறையை ஆவி நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஆவி நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவதற்கு என்ன வழின்றதை யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது 17 ஒன்றியங்களில் மட்டும்தான் பால் உற்பத்திக்கான பால் பண்ணைகள் இருக்குது. இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தணுன்றோம். அது மட்டும் இல்லாமல் தனியார் பால் நிறுவனங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய பால் விலையை தமிழக அரசே அந்த ஆவின் பாலுக்கு மட்டும் இல்லாமல் தனியார் பால் நிறுவனங்களுக்கான பால் கொள்முதல் விலை, விற்பனை விலை இரண்டையும் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக கொண்டு வரணுன்றதை கடந்த 4.5 ஆண்டு காலமாக நாங்கள் அரசு முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கு தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கவே இல்லை. அதை உடனடியாக அமுல்படுத்தணும். இன்னைக்கு தமிழகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய 1.5 கோடி லிட்டர் பாலையும் தமிழக அரசே மொத்தமாக கொள்முதல் செய்ய முடியும். பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் வழங்க முடியும். நன்றி சார். கால்நடைத்துறை, தமிழக அரசுடைய கால்நடைத்துறை பால் உற்பத்தியாளர்களுக்கு விரோதமாக இருக்குது. சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கறவை மாடுகள் நோயில் இறந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50,000 கறவை மாடுகள். முன்னாள் அமைச்சருடைய மாவட்ட திருவாரூர், நாகையிலாம் கொத்தாக கறவை மாடுகள் இறந்துச்சு. பெரம்பலூர் மாவட்டத்தில் அணுக்கூருங்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் ஏறத்தாழ 75 கறவை மாடுகள் நோயில் இறந்துச்சு. அந்த மாவட்ட கலெக்டரே போய் நேரடியாக மனு வாங்கினார். ஆனால் கால்நடைத்துறை அதிகாரிகள் அந்த நோயே இல்லை என்று அரசுக்கு தவறான தகவலை கொடுத்து நஷ்ட ஈடு கொடுக்கல. அரசு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு. ஒரு 20,000க்கு மேற்பட்ட பணியாளர்கள் இருக்காங்க ஆரம்ப கூட்டுறவு சங்கங்களில். அவங்களுக்கு ஒரு ஆணை எந்த தேதியிலனா 23/7/2014 போட்டாங்க. இவங்க சம்பள நிர்ணயம் சம்பந்தமாக அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பால் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு பால் கூடுதலாக கொள்முதல் ஆகுதோ அதுக்கேற்றது மாதிரி சம்பளம்.
அந்த பணியாளர்களுக்கு, ஆரம்ப சங்க பணியாளர்களுக்கு. அதுக்கேற்ற எண்ணிக்கையில் பணியாளர்கள், எண்ணிக்கையும் சம்பளமும் அவன் எவ்வளவு பால் கொள்முதல் பண்ணுறானோ அதுக்கேற்றது மாதிரி. ஆனால் இப்போ என்ன நிலைமை, பால் வேணாம்ங்கிறாங்க அரசாங்கம், ஆவின். அப்போ பணியாளர்கள் தங்களுக்கு பால் அதிகமாக சொசைட்டிக்கு வந்தால் தான் அவனுக்கு சம்பளம், எண்ணிக்கையோட பணியாளர்கள் இருக்க முடியும். அப்போ முரண்பாடான ஒரு ஜிஓவை அரசாங்கம் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பாலை வாங்க மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை. சரி, நன்றியா. திரு காசி பிச்சையா, என்ன மாதிரியான ஒரு தரமான பாலை ஆவின் தர வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீங்க? எவ்விதமான ரசாயன கலப்பும் இல்லாமல் பால் உற்பத்தி செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாலுக்கு ஒரு நல்ல விலை கொடுத்து அதனை இளஞ்சிறார்கள் படிக்கக்கூடிய இந்த மழலை பள்ளியிலிருந்து இப்பொழுது முட்டை கொடுப்பது போல அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும். இது அடிப்படையான தேவை. அதோடு கூட ஒரே ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். மாடு வளர்ப்பது என்பது மிகப்பெரிய மருத்துவமனையை நாம் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். மாடு வளர்த்தது என்பது அந்த காலத்தில் பாலுக்காக அல்லவே அல்ல, மண்ணை உயிராக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மாடு வளர்த்தோம். மண் வளமாக இருந்தால் நாம் வளமாக வாழ்வோம். மண் நாகரிகமாக இருந்த பொழுது மனிதன் நிர்வாணமாக இருந்தான். மனிதன் நாகரிகம் அடைந்து விட்டதாக நினைத்து கொண்டு விட்ட பிறகு மண்ணை நிர்வாணப்படுத்தி விட்டான். இதுதான் உண்மை. இந்த மண்ணை நிர்வாணப்படுத்தி விட்டு உயிரோடு இருக்கவே முடியாது. ஆக அந்த காலத்தில் அந்த மாட்டோடு உள்ளே நுழைஞ்சோம். வீடு குடி போகிறது எதற்காக? மாட்டோடு போகிறவன் தான் மனுஷன், மாடு வளர்ப்பவன் தான் மனுஷன். நொண்டி மாடு ஒன்று இருந்தால் நொடித்தவனு நிமிர்ந்துடுவான். அதான் தமிழ்நாட்டு பழமொழி. ஆகவே ஆடு மாடும் குறைந்தால் காடும் கழனியும் கருகியே போய்விடும். எப்படி? ஆடு மாடும், அதான் ஆணிறை கவர்தல். ஆடு மாடும் குறைந்தால் காடும் கழனியும் கருகியே போயிடும். அதுக்காக தான் மாடு வளர்த்தோம். இன்றைக்கு இந்த மாடு வளர்ப்பது என்பது மாடு பாலுக்காக அல்ல. மாடு வளர்த்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும், மக்கள் நன்றாக இருப்பார்கள், உலக மக்களே நோய் நொடி இல்லாமல் இருப்பார்கள். அதற்காக தான் மாடை ஒழிய பாலை மற்றும் ஒரு நோக்கமாக கொண்டு குறுகிய நோக்கத்துக்கு விட்டது என்பதே மிகப்பெரிய தவறு. விவசாயிகள் நாம் அதில் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒரே ஒரு தொழில் மட்டும்தான் உண்டு, விவசாய தொழில். அவர்களுடைய உபத்தொழில் மாடு வளர்ப்பு. அந்த மாடு தெய்வமாக தொழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாட்டை தொழுவத்து மாடு என்று சொன்னோம். மாடை தொழுது வணங்குவதால் தான் தொழுவோம் என்று பெயரிட்டோம். அப்படி தொழுது வணங்க வேண்டிய மாட்டை நாம் நிராகரித்தது. மாட்டோட பாவம் பரலோகம் போன்றாலும் விடாது, பசுமாட்டோட பாவம் பரலோகம் போனாலும் விடாது என்பது தமிழ்நாட்டு பழமொழி. மாடு வளர்ப்போம், நாம் வளர்வோம், நம்முடைய மக்களை காப்பாற்றுவோம், நோய் நொடியிலிருந்து காப்பாற்றுவோம். மாடு பாலுக்காக அல்ல, நாம் உயிர் வாழ்வதற்காக, மண் உயிர் வாழ்வதற்காக என்பதாக கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி டாக்டர் காசி பிச்சை அவர்கள். திருமதிவானன் ஐயா, அதாவது எப்படி சீர்தூக்கி நிறுத்தி மீண்டும் ஆவின் பாலை நிறுத்துவது உங்களுடைய யோசனை? உற்பத்தியாளர்களுக்கு கூட தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நிர்வாக செலவிற்காக ஒரு லிட்டர் பாலுக்கு 50 காசு ஒதுக்கும். அதில் செலவு போக மிச்சம் இருக்கக்கூடிய தொகையை சென்ற ஆட்சி காலத்தில் திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை இது போன்ற மாவட்ட ஒன்றியங்களில் 32 கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு திருப்பி கொடுத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாடு புறாமும் நமக்கு நாமே பயணத்தை மேற்கொண்டு பால் உற்பத்தியாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் நுகர்வோர் இவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பெற்று வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர் எண்ணியிருக்கின்ற பயணமும் வெற்றடைவதைப் போல அவருடைய குறிக்கோளும் கோரிக்கையும் வெற்றடையும். மீண்டும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2016 வரும். வருகிற நேரத்தில் சென்ற ஆட்சியில் எப்படி நியாயமான விலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உற்பத்தியாளர்களுடைய தலைவர்களை, இன்றைக்கு தோழர் முகமதில் இருக்கிறார், செங்கோட்டுவல் போன்ற தலைவர்கள் எல்லாம் அழைத்து பேசித்தான் விலையை முடிவு செய்தோம். அதேபோல் மீண்டும் விவசாயிகள், பால் உற்பத்தியாளருடைய வாழ்வாதாரம் நிலைப்பவும் அவர்கள் வாழ்க்கை வளம் பெறுவதற்கான திட்டங்கள் நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை உறுதியாக சொல்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாக அவலங்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு விற்பனை முகவர்கள் அவருடைய கோரிக்கை வைத்திருக்காரு. சில நியாயமான கோரிக்கைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. அனைத்து கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள். இப்படிப்பட்ட கோரிக்கைகளும் வரக்கூடிய ஆட்சியில் நிச்சயமாக நாங்கள் அதை பரிசீலிப்போம். அதற்கான உத்தரவாதத்தை
அந்த கழகத்தைச் சேர்ந்தவன் என்ற முறையிலே நான் இன்றைக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். நன்றி திருமதி வாணனையா. பால் உற்பத்தியாளர்களுக்கு அரசு நியாயமான கொள்முதல் விலையை நிர்ணயிக்கிறதா இல்லையா என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம். எங்களுக்கு பால் கொடுக்கின்ற நீங்கள் கண்ணீரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை. நிச்சயமாக இது அரசனுடைய காதிற்கு எட்டியிருக்கும். அவர்கள் சொல்லுகிற ஒரே குற்றச்சாட்டு உற்பத்தி அதிகமாகிவிட்டது, அதனால் எங்களுக்கு கொள்முதல் செய்வதற்கு இடமில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஆனால் எல்லோருடைய கருத்தும் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், சத்துணவில் தினமும் பால் கொடுங்க, சத்துணவு போடுறீங்களே அதில் தினமும் பால் கொடுங்கன்றாங்க. அப்படி இல்லையா பள்ளி பிள்ளைகளுக்கு பால் பவுடராக விநியோகம் செய்யுங்கள், லேப்டாப் தரீங்களே மற்றெல்லாம் தரீங்களே பால் பவுடராக விநியோகம் செய்யுங்கள் என்பதும் ரெண்டாவது கோரிக்கையாக இருக்கிறது. மூன்றாவது, டாஸ்மாகில் இத்தனை கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறீங்களே, பால் என்பது ஒரு அத்தியாவசியமான பொருள், அதில் பல லட்சங்கள் போனாலும் அது ஒரு குடியை யாருடைய குடியும் கெடுக்கப் போவதில்லை. அதனால் இத்தனை லட்சம் சம்பாதிக்கின்ற நீங்கள் பால் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுங்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த கருத்தாக பிரதிபலிக்கிறது. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் என்பார்கள், ஆனால் பால் விற்கின்ற பிள்ளைகள் அழக்கூடாது என்பதை அரசாங்கம் பார்க்க வேண்டும். நம் வீட்டில் பால் பொங்குகின்ற அதே சமயத்தில் பால் உற்பத்தியாளர்கள் வீட்டில் அரிசி உலை பொங்க வேண்டும், அது அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.